அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் ஃபைன் அண்ட் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, மாரி செல்வராஜோட இயக்கத்தில் த்ருவ் விக்ரமோட நடிப்பில் ரிலீஸ் ஆகிற படம் தான் பைசன். அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட சண்டையை போட்டு பகையை வளர்த்துக்கிற ஒரு ஊர்ல இருந்து, ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தன் எப்படி நேஷனல் லெவல் கபடி பிளேயர் ஆனா அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டோரி தான் இந்த படத்தோட மெயின் சினாப்சிஸா இருக்கு. இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. அண்ட் இந்த கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ். இது வந்து மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு நேஷனல் லெவல் கபடி பிளேயரோட ஸ்டோரி தான் இந்த படமா எடுத்திருக்காங்க. அண்ட் படம் பார்த்தோட்டி எனக்கு தோணுனதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புது நட்சத்திரம் உருவாயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா த்ருவ் விக்ரம் வந்து என்னதான் 3வது படமா இருந்தாலும் அவருமே இந்த படத்தை வந்து அவரோட டெபியூ படமா தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதுக்கு முன்னாடி அவர் என்னதான் ஆதித்ய வர்மா, மகான் அப்படிங்கிற படம்லாம் நடிச்சிருந்தாலுமே இந்த படத்துக்கு அவர் போட்டிருக்கிற எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆன் ஸ்கிரீன் தெரியுதுன்னு தான் சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு நேஷனல் லெவல் கபடி பிளேயர் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவோட கபடி விளையாடுவாரோ ஈக்குவலா அவர் வந்து இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் சொல்லப்போனால் பசுபதி சார் கூட இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல ஏதோ சொல்லியிருப்பாரு, அவர் வந்து டைரக்டா நேஷனல் டீமுக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி ஒரு கபடி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேண்டாஸ்டிக், அமேசிங். நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து நேஷனல் கேம்ஸ் ஆடலாம். இந்த படத்தோட மெயின் பேக் போன் அப்படின்னு சொல்லும் போது ஆப்வியஸா கிராஃப்ட்மேன் மாரி செல்வராஜ் தான். பிகாஸ் டைரக்டர் மாரி செல்வராஜோட லைன் அப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா படமுமே ஹிட். அண்ட் அந்த வரிசையில் பைசன் கண்டிப்பாக இருக்கும். படம் எடுத்திருக்கிற விதமாகட்டும் அண்ட் மாரி செல்வராஜோட சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி சிம்பலிசம் அண்ட் அந்த நாட்டுப்புற பாஷை பேசுறதாகட்டும், இது எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. த்ருவ் விக்ரம் பற்றி பேசும்போது அவர் இந்த படத்துக்காகவே 2 இயர்ஸ் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்காரு. 2 இயர்ஸ் ப்ராப்பராக ட்ரைனிங் கற்றுக்கிட்டு கபடி விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால தான் அந்த ஒரு ப்ரோ லெவலான கபடி நம்ம ஆன் ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ட் இந்த படத்தில் த்ருவ் விக்ரமை விட கேஸ்டிங் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் த்ருவ் விக்ரம் ஒரு சைடு இருக்கும்போது இந்தாண்ட சைடு பார்த்தோம் அப்படின்னா அவரோட அப்பாவா பசுபதி சார் நடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். அவர் எந்த மாதிரி ஒரு ஆக்டர் அப்படின்னா, அவர் பயங்கரமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். எந்த விதமான ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே அவர் வந்து அதை ஏஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் சார்பட்டால ரங்கவாத்தியாரா பார்த்துருப்பீங்க. அண்ட் தங்கலான்லையுமே ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருப்பாரு. அண்ட் இப்போ பைசன்ல ப்ராப்பரான ஒரு அந்த அவர் கண்ணில் அந்த பயம் தெரியும். அவரோட கண்ணிலே அந்த ஊரோட நிலைமை என்ன அப்படிங்கறத வந்து டெலிவர் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஆக்டர் பசுபதி சார். இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அண்ட் பசுபதி சார் மட்டுமே இந்த படத்துல பேக் போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுபதி சார் கூட இன்னும் பயங்கரமான கேஸ்டெல்லாம் இருக்காங்க. லால் சார் இருக்காரு அண்ட் அமீர் சார் இருக்காங்க. அமீர் சார், லால் சார், இவங்க 2 பேருமே ஈட்டிக்கு போட்டியா இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க 2 பேருமே ஒரு சோஷியலி பொலிட்டிக்கலி அவங்களோட ஐடியாஸ் வேற வேறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை வந்து பயங்கரமா ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அனுபமா பரமேஸ்வரன் வந்து இந்த படத்தோட ஃபீமேல் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இல்லை அப்படின்னு தோணுனாலும் அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்த லவ் ஸ்டோரியிலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. அண்ட் அந்த டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரியை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல இந்த படத்தில். அதை வந்து தனியாக ஒரு படமாக கூட எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எசன்ஸ் இருக்குது அந்த ஸ்டோரியில். பட் ஆனால் படம் வந்து கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் கபடி அப்படிங்கிறதுனால அந்த லவ் பார்ட்டை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு எனக்கு. அண்ட் அவங்க 2 பேரோட பேர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து அந்த வலி, அந்த காதல் எல்லாமே வந்து மாரி செல்வராஜ் ஃபோக்கஸ் பண்ணி நீட்டா ரைட்டிங்ல எழுதியிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தோட கேஸ்டிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ்ட் அப்படின்னா அருவி மதன் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பயங்கரமான கேரக்டர். இதில் ஒரு வாத்தியார் நினைச்சா ஒரு
மாணவனோட வாழ்க்கைய எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்க் இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவுமே புடிச்சிருந்துச்சு படத்துல. அவரு டிசைட் பண்ணல அப்படின்னா, த்ருவ் வந்து அந்த கிட்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு நேஷனல் லெவல் கபடி பிளேயர் ஆயிருப்பாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்க எழுப்புற மாரி அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். கபடின்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? ஸோ அபார்ட் ஃப்ரம் கேஸ்ட் அண்ட் க்ரூ படத்தோட மெயின் பேக் போன் வந்து மியூசிக் தான். மியூசிக், அந்த லிரிக்ஸ், சாங்ஸ்ல இருந்த எல்லா லிரிக்ஸுமே அவ்வளோ கனெக்டிவா இருந்துச்சு ஸ்டோரிக்கு. எந்த விதத்துலயுமே பாரா இருக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து நிவாஸ் கே பிரசன்னா. அவருக்கு வந்து இந்த படம் பிக் பிரேக்கா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. அந்த மாதிரி ஒரு ஒர்க் அண்ட் படத்தை அந்த மியூசிக் வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணிருக்கு. எந்த விதமான ஒரு ட்ராக்கா இருந்தாலுமே, ஒரு லவ், ஒரு ஆங்கர், ஒரு பிட்ரேயல், இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே வந்து அது பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு எலிவேட் பண்றதுக்கு. அந்த எமோஷனை எலிவேட் பண்றதுக்கு மியூசிக் பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு தான் சொல்லுவேன். எழிலரசு அப்படிங்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தை வந்து ஜியோகிராஃபிக்கலா ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு ஆன் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு. ஓவரால் சொல்லணும்னா படம் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அண்ட் படம் பேசுற பாலிடிக்ஸ், ஆப்வியஸ்லி மாரி செல்வராஜ் படம் அப்படின்னா சர்டன் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கு. அண்ட் படம் வந்து தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ருவ் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காகவே தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம் இந்த படத்தை. அண்ட் த்ருவ் விக்ரம் இதுக்கப்புறம் அவரு பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டாரு. விக்ரம் சாரோட பையன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை தாண்டி த்ருவ் விக்ரம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காஸ்க்காக இந்த படத்துல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி அண்ட் பயங்கரமான கேரக்டர் ஆர்க் இருக்கிற ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருக்காரு. ஓவராலா படம் பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா சந்தோஷ் நாராயணன் இல்ல. மாரி செல்வராஜுக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருந்தா எனக்கு வந்து இன்னுமே ப்ளீசிங்கா இருந்திருக்கும். என்னதான் நிவாஸ் கே பிரசன்னா அவர் வந்து பயங்கரமா மியூசிக் பண்ணியிருந்தாலும், படத்தை பயங்கரமா எலிவேட் பண்ணியிருந்தாலும், சந்தோஷ் நாராயணனோட டச் இல்ல அப்படிங்கிறது வந்து எனக்கு பர்சனலா டிசப்பாயின்ட்மெண்ட்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமா மாரி செல்வராஜ் அண்ட் சந்தோஷ் நாராயணன் படம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் தட்ஸ் இட் ஐ கெஸ். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர்.